ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் ஒரு சம் வந்து பார்த்துடலாம். இடத்து சம தவணைகளில் ரூபாய் 1100 திரும்ப செலுத்த வேண்டும். கூட்டு வட்டி விகிதம் ஆண்டுதோறும் 20% எனில் ஒவ்வொரு தவணையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அசல் வந்து 1100 ரூபாய் இருக்குது. அதை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து திருப்பி செலுத்துகிறோம். ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தவணை கொஸ்டின், ஓகேங்களா, ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா P equal to x by 1 plus r by 100 plus x by 1 plus r by 100 the whole square up to x by 1 plus r by 100 the whole power n. ஓகேங்களா, இந்த n தான் என்னன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க? 2 சம தவணை, 2 இன்ஸ்டால்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ என்னோட வேல்யூ வந்து 2. அப்புறம் வந்துட்டு P வந்து என்னென்னா அசல். அப்புறம் இந்த எக்ஸு வந்து என்னென்னா அந்த தவணையோட வேல்யூ, அந்த வருஷத்துக்கு கட்ட வேண்டிய இல்லை ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு கட்ட வேண்டிய வேல்யூ, அதுதான் இங்கே எக்ஸு. ஓகேங்களா, நமக்கு சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு தவணையின் மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம வந்து அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆர் வந்து நமக்கு தெரியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். பி வந்து 1100ன்னு கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 20%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என் வந்து என்னென்னா இன்ஸ்டால்மெண்ட்ஸ், எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்? 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணும். என்னோட வேல்யூ 2. ஓகேங்களா, கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். பிக்கு பதில் 1100 ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 + 20/100 ப்ளஸ் எக்ஸ் பை 1 + 20/100 தான் ஹோல் பவர். எங்கள் எண்ணுக்கு பதிலாக 2 வருமா? 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுறோம். ஸோ 2 வேல்யூஸ் தான் வரும். ஓகேங்களா, அப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் பை 1 ப்ளஸ் இதை கட் பண்ணால் 1/5ன்னு வரும். இதையும் கட் பண்ணால் 1/5ன்னு வரும். அப்புறம் இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 6/5 எக்ஸ் பை 6/5ன்னு வரும். ப்ளஸ் எக்ஸ் பை 6/5 தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, அப்புறம் கீழே உள்ள 5 வந்து மேலே கொண்டு போனால் 5x/6 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணி மேலே கொண்டு போனால் 25x/36ன்னு வரும். ஓகேங்களா, இதை பேஸை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36ன்னு வரும். ஸோ மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 30x + 25x/36 ஆட் பண்ணால் 55x/36. எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்து லாஸ்ட் என்ன வரும்னா 720ன்னு வரும். ஓகேங்களா, இதில் ஃபார்முலா மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா வந்து P ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 + r/100 ப்ளஸ் எக்ஸ் பை 1 + r/100 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, எக்ஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டோடைய வேல்யூ, என் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அவ்வளோதான், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.